Today's topic of discussion, classification of drugs. What are the classification of drugs? First category, alphabetical classification. Arranged in alphabetical order of their common names. இங்கே வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கிலீஷ் அண்ட் லட்டின் சம்டைம்ஸ் vernacular name, that means local language also there are using. This system is accepted in pharmacopoeia, அதாவது இந்தியன் ஃபார்மோகோபியா பிரிட்டிஷ் ஃபார்மோகோபியாவில் வந்து அக்செப்டட் பண்ண சிஸ்டம். எக்ஸாம்பிள் அல்ஃபபெட்டிக்கல் ஏ அகாஷியா, ஆலோ, அசாஃபோஇடிடா. தென் பி பென்சோயின், Puku. Then C stand for Chincona, Cinnamon, Clove, Coriander, like this way. What are the advantages of alphabetical classification? Simple, fast, straightforward for listening, requiring no specialized knowledge of that pharmacology or botany because it is presented in alphabetical order. So simple, fast and straightforward. No need for pharmacological or botany knowledge. Drawback: no relationship between previous and successive drugs entire. Okay, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. Not provide information regarding to the therapeutic action, கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட் அண்டு சோர்ஸ். இதில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அதோட தெராபியூட்டிக்கல் ஆக்ஷன் என்ன, அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, அதோட சோர்ஸ் ஏதாவது பிளான்ட் சோர்ஸா, அனிமல் சோர்ஸா, மினரல் சோர்ஸா, அது போன்ற இன்ஃபர்மேஷன் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் தர் பொட்டானிக்கல் ஆர் பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தர் சோர்ஸ் plant or animal following the taxonomical hierarchies. So இங்க phylum or division, classes, order, family, genus, species. இந்த taxonomical orderல வந்து இதை classification பண்ணியிருப்பாங்க. It is a purely scientific system for identification but fails to consider the chemical therapeutic. இது வந்து purely chemical, that scientific system. இது வந்து என்ன ஃபெயில் ஆகியிருக்கீங்க, கெமிக்கல் தெராபியூட்டிக் மார்பாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ் ஆஃப் தட் ஆக்டிவ் கான்ஸ்டிடியூவன்ட். இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தா எவல்யூஷனரி சேஞ்சஸ் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹெல்ப் இன் ஸ்டடிங் எவல்யூஷனரி சேஞ்சஸ். அதுவே இதோட ட்ராபேக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா தட் systematic pharmacognostic parameter like chemical constituent and biological activity அதில் இல்லை. So it is insufficient to correlate that evolutionary and systematic pharmacognostic parameter. So இந்த parameter வந்து மிஸ் ஆகுது. தேர்ட் ஒன் இஸ் மார்பாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ். இந்த கேட்டகரியில் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் பேஸ்டு ஆன் த பிளான்ட் அனிமல் பார்ட் யூஸ்டு. இதில் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் என்ன பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அனிமல் பார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத ஆர்டர் இருக்குது. அதாவது பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ், ரூட், பார்க்ஸ் அண்ட் தர் ஃபிசிக்கல் ஃபார்ம், அதாவது ஆர்கனைஸ்டு ஃபார்மா அன்ஆர்கனைஸ்டு ஃபார்மா. ஆர்கனைஸ்டு ஃபார்ம்னால் வந்து செல்லுலார் காம்பனண்ட், லீவ்ஸ், யூக்கலிப்டஸ், அது மாதிரி ரூட். எக்ஸாம்பிள் வந்து ஜிஞ்சர், டர்மரிக், பார்க்ஸ், சின்னமன், ஃப்ளார்ஸ், க்ளோவ்ஸ், கோரியண்டர், ஃபென்னல், தென் சீட்ஸ், தென் என்டையர் பிளான்ட் ஆர் ஹெர்ப்ஸ். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஆர்கனைஸ்டு வே, லீஃப் எடுத்துட்டாங்களா, ரூட் எடுத்துருக்காங்களா, பார்க் எடுத்துருக்காங்களா, ஃப்ளார் எடுத்துருக்காங்களா, சீட் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். Organized acellular product, example dried lattices, dried juices, resin or gum. இது மாதிரி அதோட ஏசெல்லுலார் அதோட ப்ராடக்ட் எடுத்து செஞ்சுருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் வந்து சிம்பிளஸ்ட் மெத்தட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டடி ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து நாட் இண்டிகேட் கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட் ஆர் தெராபியூட்டிக் ஆக்ஷன் ஆஃப் த ட்ரக்ஸ். So physical appearance of the drugs can change during drying or storage. இதனால் என்ன ஆகுதுன்னா ட்ரை பண்ணுறப்ப அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஸ்டோரேஜ் பண்ணுறப்பையும். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தட்
சேம் பிளான்ட் might containing different active ingredient. அதில் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். Next, pharmacological classification based on the therapeutic use, mechanism of action, molecular structure and legal schedule. லீகல் ஸ்டடிங்கிறப்ப பேஸ்ட் ஆன் தர் அஃப்யூஸ் பொட்டென்ஷியல். ஷெட்யூல் 1 வந்து ஹை அஃப்யூஸ் பொட்டென்ஷியல், அதனால் நாட் அக்செப்டட் ஃபார் மெடிக்கல் பர்பஸ். ஷெட்யூல் 2 வந்து ஹை அஃப்யூஸ் பொட்டென்ஷியல் அக்செப்டட் ஃபார் மெடிக்கல் யூசஸ். தென் ஷெட்யூல் 3 லோவர் அஃப்யூஸ் and comparing to 1 and 2 lower only accepted for medical use. Codeine, anabolic steroids இதெல்லாம் வந்து பெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 4 வந்து லோ அஃப்யூஸ் பொட்டென்ஷியல், ஸோ அதனால் வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டயசிஃபம், பென்சோ டயசிஃபைன் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு the therapeutic classification வந்து grouped by disease or symptoms they treat. Anti-hypersensitive, analgesic, antidepressant. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுங்கிறப்ப அது எப்படி ஒர்க் ஆகுது. grouped by how they produced a physiological effect. எக்ஸாம்பிள் பீட்டா பிளாக்கர்ஸ், ஏசிஇ இன்ஹிபிட்டர், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இதெல்லாம். Next, chemical classification, molecular structure grouped by their chemical makeup, alkaloids, steroids, benzodiazepam இது மாதிரி. Then major therapeutic or pharmacological classes வந்து cardiovascular drugs, diuretic, beta blockers, calcium channel blockers, ACE inhibitor. Then central nervous system drugs, stimulant, depressant, anticonvulsant இது மாதிரி அதோட தெராபியூட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வைஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்டி இன்ஃபெக்டிவ் ட்ரக்ஸ், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ரக்ஸ், என்டோக்ரைன் அண்டு ஹார்மோனல் ட்ரக்ஸ். அடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன் வந்து அதோட பேஸ்ட் ஆன் தர் சோர்சஸ், நேச்சுரல் அதாவது பிளான்ட்லேருந்து எடுத்திருக்காங்களா, மினரல்ஸ்லேருந்து இருக்காங்களா, இல்லாட்டி சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபார்மா. ரூட் வந்து ஓரல் ரூட்டா, அது இன்ஜெக்ஷன் பேரண்டல் ரூட்டா, டாபிக்கல் ரூட்டா, அதை பொறுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். அக்கார்டிங் டு தர் கெமிக்கல் நேச்சர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வித் ஐடென்டிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட். அதாவது என்ன கார்போஹைட்ரேட், குளுக்கோசைட்ஸ் அதை பற்றி அதில் இருக்க என்ன கெமிக்கல் இருக்குது அதை பொறுத்து. Carbohydrate containing that element carbon, hydrogen and oxygen. They are either aldehyde or ketone alcohol in which hydrogen and oxygen are present in that same ratio as in water. Then glycosides are non-reducing substances that on hydrolysis brought about by reagent or enzyme yield one or more reducing sugars. Among the product of hydrolysis, the non-sugar part of that molecule is called as a glycan or genin. The sugar component is called as glycan component. What is the advantages of that chemical classification? Phytochemical significance. It directly linked to drugs to its active chemical component, making it crucial for modern pharmaceutical studies. Then quality assessment. தென் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா, ட்ரக்ஸ் கண்டெய்னிங் மல்டிபிள் சிக்னிஃபிகண்ட் காம்பனண்ட். அதாவது சிங்கோனா ஹேவிங் போத் ஆல்கலாய்ட்ஸ் அண்டு குளுக்கோசைட்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு கிளாஸிஃபை. இதில் வந்து மல்டிபிள் காம்பனண்ட் இருக்கிறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நோ தெராபியூட்டிக் ஃபோக்கஸ். இட் ஃபோக்கஸ் ஆன் கெமிஸ்ட்ரி, நாட் டைரக்ட்லி ஆன் தட் therapeutic use of the drugs. Last category, hemotaxonomy classification. This classification attempt to review plant constituent according to their plant taxa. It is based on the extensions of relationship between constituent and in various plant. Phytochemistry with the plant family or evolutionary relationship. இதோட அட்வான்டேஜ் வந்து சயின்டிஃபிக் அக்யூரசி, அதாவது லிங்க் பிட்வீன் கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் பொட்டானிக்கல் ஃபேமிலி. இதில் வந்து என்ன ஹீமோ டாக்ஸானமி அப்படிங்கிறப்ப டாக்ஸானமி அலாங் வித் கெமிக்கல்ஸ்.
provide more scientific basic than pure morphology. Then improve identification, help identifying new source of known active constituent as similar plant families often produce similar chemicals. Okay, so here இதை improve identification, identify new source of known active component in similar plant families. Then evolutionary relationship of plant species. டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்குறப்ப லேக் ஆஃப் ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து நாட் டிஸ்கிரைப் தட் ஃபார்மகாலஜிக்கல் தெராபியூட்டிக்கல் ஆக்ஷன் ஆஃப் த ட்ரக்ஸ், நாட் டிஃப்ரென்ஷியேட் physiological nature, fail to differentiate that ஆர்கனைஸ்டு செல்லுலார் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு ஏசெல்லுலார் ட்ரக்ஸ். இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தட் ஹீமோடாக்ஸானமி. ஸோ இதில் வந்து தட் ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது. தென் வந்து செல்லுலார் அண்ட் ஏசெல்லுலார் ட்ரக்ஸ் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அல்ஃபபெட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன், இங்கிலீஷ், லாட்டின் ஆர் லோக்கல் லாங்குவேஜை வச்சு அல்ஃபபெட்டில் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அட்வான்டேஜ் வந்து சிம்பிளாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபார்மகாலஜி, பொட்டானிக்கல், பாட்னி நாலேஜ் தேவையில்ல. அதுவே ட்ராபேக்குங்கிறப்ப ப்ரீவியஸ் எந்தெந்த ட்ரக்ஸ் ப்ரீவியஸ் ஒன்று நியூவாக கண்டுபிடிச்சது அது மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ டாக்ஸானமி ஃபைலம், கிளாஸஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் இதை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. தென் தேர்டு ஒன் இஸ் மார்பாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ். மார்பாலஜிங்கிறப்ப எந்த லீஃப்ல இருந்து, ரூட்ல இருந்து, பார்க்லேருந்து, ஃப்ளார்லேருந்து என்னென்ன ட்ரக்ஸு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அன்ஆர்கனைஸுங்கிறப்ப அதோட ப்ராடக்ட், அதோட ஜூஸ், கம் இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணியிருக்கிறது. தென் ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் the therapeutic use, mechanism of action, schedule 1 to 4, 4 only advisable for medicinal purpose. So based on the refuse potential, therapeutical, mechanical of action, அதில் வந்து system wise cardiovascular system, central nervous system, anti-infective, gastrointestinal, endocrine, hormonal. Then additional வந்து sources and root. நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தர் கெமிக்கல் காம்பனண்ட், கார்போஹைட்ரேட்டா, கிளைக்கோசைட்ஸா அதை பொறுத்து, ஆல்டிஹைட் குரூப், கீட்டோன் குரூப் அதை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு வந்து ஹீமோடாக்ஸானமி கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் கிளாஸிஃபிகேஷன் 10 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.